முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், பழைய விளக்கு திரிகளை என்ன பண்ணுறீங்க, பழைய காலண்டரை இப்படி யூஸ் செய்தால் வீட்டில் பண கஷ்டங்கள் வருமாம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் தவறுகள் தான் குடும்பத்தில் பாதிப்பும் சிக்கல்களையும் உண்டு பண்ணி விடுவதாக கூறப்படுகிறது. அதனால் தான் ஒவ்வொரு விஷயத்திலும் நாள், கிழமை, திசை என நம்முடைய முன்னோர்கள் விரிவாக பதிவு செய்து உள்ளார்கள். அந்த வகையில் காலண்டர்களோ அல்லது விளக்கு திரியோ பழுதாகிவிட்டால் என்ன செய்வது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வீடுகளில் தினந்தோறும் மாலை நேரத்தில் முன்பக்க வாசலில் தீபம் ஏற்றினால் மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைந்து அந்த வீட்டிற்கு வரக்கூடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இதனால் குடும்பத்தில் பொருளாதார நிலையும் வலுப்பெறுவதுடன் வீட்டிலிருந்து எதிர்மறை அகற்றப்பட்டு நேர்மறை சக்திகள் பெருகும் என்பார்கள். அதே சமயம் விளக்கு ஏற்றும் திரிகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டுமாம். அதாவது விளக்கு ஏற்றும் பொழுது சில மணி நேரம் கழித்து திரி கருகும் முன்போ அல்லது எண்ணெய் தீர்ந்துவிடும் முன்போ உடனடியாக விளக்கை பார்த்து சாந்தப்படுத்த வேண்டும். பித்தளை குச்சிகள் எக்காரணம் கொண்டும் வாயால் ஊதி விளக்கை அணைக்கக்கூடாது. விளக்கு தானாகவும் அணைந்துவிடவும் கூடாது. விளக்கை எப்போதுமே கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது. பூக்களால் தீபத்தை அணைத்து விடலாம். அல்லது இதற்கெனவே பித்தளை குச்சிகள் கடைகளில் விற்கப்படுகின்றன. தீபத்திரியை மாற்றும் பொழுது பழைய திரியை குப்பையில் போடக்கூடாது. இந்த திரிகள் ஒவ்வொன்றையும் சிறிது சிறிதாக சேர்த்து வைத்து வர வேண்டும். திரிகள் ஓரளவு சேர்ந்ததுமே ஏதாவது ஒரு நாளில் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு குடும்ப உறுப்பினர்களை ஒன்றாக கிழக்கு பார்த்து உட்கார வைத்து திரிகளை தூபக்காலில் போட்டு அனைவருக்கும் வலமிருந்து இடமாக 3 முறையும் இடமிருந்து வலமாக 3 முறையும் திஷ்டி கழிக்க வேண்டும். திஷ்டி கழித்த திரிகளையும் குப்பையில் போடக்கூடாது. இந்த திரிகளை வீட்டின் வாசலில் வைத்து எரிக்க வேண்டும். திரிகள் அனைத்துமே எரிந்து சாம்பலானதும் அந்த சாம்பலை யார் காலடியும் படாத இடத்தில் கொண்டு போய் போட்டுவிட வேண்டும். அல்லது வீட்டு கிச்சனில் உள்ள சிங்கிலில் கொட்டி தண்ணீர் ஊற்றிவிட வேண்டும். இதனால் வீட்டில் உள்ள மொத்த திசையும் கழிந்து நேர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் பரவும். அதை போல சுவாமி படம் இருக்கும் காலண்டர்கள் பழுதாகிவிட்டால் அவைகளை என்ன செய்வது என்று பலருக்கும் சந்தேகம் வரலாம். பழைய காலண்டரை கோவிலோ அல்லது மரத்தடியிலோ சிலர் கொண்டு போய் வைத்து விடுவார்கள். மேலும் சிலர் காலண்டர்களை சுவாமி படம் உள்ளது என்பதற்காகவே வீட்டிலேயே வைத்திருப்பார்கள். மேலும் சிலர் இந்த பழைய காலண்டர் மேலேயே புது காலண்டரையும் மாட்டி விடுவார்கள். ஆனால் இவை எல்லாமே தவறான செயல்பாடாகும். பழைய காலண்டர்களை எப்போதுமே வீட்டில் வைத்திருந்தால் பல்வேறு முட்டுக்கட்டைகளை உருவாக்கி விடுமாம். இந்த பழைய காலண்டர் மேல் புது காலண்டரை மாட்டி வைத்தால் அது முன்னேற்றத்திற்கு தடையை ஏற்படுத்தி பண வரவுக்கும் முட்டுக்கட்டையை தந்து குடும்பத்திலும் எதிர்மறை ஆற்றலையும் உண்டு பண்ணிவிடும். அதனால் பழைய காலண்டர், கிழிந்த காலண்டர்கள் எதுவானாலும் உடனடியாக வீட்டிலிருந்து அகற்றி குப்பையில் போடாமல் ஓடும் நீரில் விட்டுவிட வேண்டும். இதுதான் நாம் காலண்டரும் இப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விவரத்தை தெரிந்து கொண்டோம். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.